இல்லையே எல்லாருமே வந்திருக்காங்களா கோயிலுக்கு? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் எங்க சித்தியும் சித்தப்பாவும் வரதா தான் இருந்துச்சான். அதுக்கப்புறமா பார்த்தா திடீர்னு பார்த்தா எல்லாரும் கார்ல வந்துருக்குறாங்க அன்னதானம் சாப்பிட்றதுக்கு. அரிசி வாங்கி கொடுத்துட்டு அன்னதானத்துக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம். ஏண்டி எல்லாரும் வந்திருக்கிறாங்களா கோயிலுக்கு போய்க்கிறாங்களே, என்னை விட்டு யார்? நீங்க போய் சாப்பிட வேண்டியதுதானே? முன்னாடி வச்சுக்கிட்டேன். நான் முதல்ல ஏரியாவில் இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னேன் பாரு, அது நான் பண்ண தப்பு. அப்படியே நான் சொல்லியிருந்து சரி நான் போய் சாப்பிட்டு வரேன் கோயிலில் போய் அன்னதானம் சாப்பிட்றேன்னு சொல்லி நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் போய் அங்கே லைனில் நிற்பேன். நீ அப்போ தான் என்ன ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி நாட்டு முடிச்சுட்டு அதை தள்ளி விட்டு உள்ளே போனாலும் உள்ளே போய் இடம் பார்த்து உக்காந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி பெருமிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போவும் சொல்லுங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்புறம் சரி அதையாவது பொறுத்துக்கிட்டு உன்னை சளி கட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு போனதுக்கப்புறம் அந்த சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு வாயில் வைக்க போகும்போது நீ திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லுங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு நீ கேட்பேன். எனக்கு அது எரிச்சல் ஆகி அந்த சாப்பாட்டை பக்கத்தில் இருக்கிற மூஞ்சிலே அடிச்சுட்டு நீயே தின்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறதுக்குள்ள ஈத்துன்னு வந்து எல்லாரும் இலையெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுவாங்க பாரு, அந்த இடத்துல போட்டு போயிருப்பான். நான் போயிருந்தா உன்னை வச்சு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் எங்க இருக்கீங்க. அப்போ நானும் சொல்லுவேன் இருக்கேன் அப்படின்னு. வாழை கீச்சிருப்பான் தான். சரி கொடுங்க, அதனால என்ன சாப்பிடலன்னா இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிட்டா போச்சு. கோயில் திருவிழா நடந்துன்னு தானே இருக்குது.